உளவுத்துறை சொன்னது ஒரு 1,00,000 பேருக்குள்ள வருவாங்க அப்படின்னு முதல்ல சொன்னீங்க. அப்புறம் 2 லட்சம் இருக்கைகள்னு சொன்னீங்க. என்னங்க 5 லட்சம் பேரை திரட்டி வச்சிருக்கீங்க? எங்க இருந்துங்க திரட்டிங்க? எல்லா ஊர்லயும் கரண்டை கட் பண்ணிட்டு கிராமத்துல இருந்து மக்களை பூரா கூட்டு வந்தீங்களான்னு கேட்டாரு. 5 லட்சம் பேர் எப்படிங்க திரட்ட முடிஞ்சது? வேனுக்கு எதுவும் காசு கொடுத்தீங்களா? கொடுக்கல. சாப்பாடு எதுவும் போட்டீங்களா? போடல. அப்புறம் எப்படிங்க வந்தாங்க? மத்த கட்சி கூட்டத்துக்கு ஆர்வக்கூடரா வருவான், ஆனா எங்களுக்கு தன்னார்வலரா வருவான். சேர் போடுறவர் கேட்டாரு, ஏங்க ஆனா 2 நாள் ஆகும்னா சேர் போடுறதுக்கு. 2 லட்சம் சேர்லாம் சாதாரணமா இல்லைன்னா வெள்ளிக்கிழமை பகல் ஃபுல்லா போட்டு வெள்ளிக்கிழமை இரவு போட்டதான் சனிக்கிழமை மாநாடு நடத்த முடியும் அப்படின்னாரு. நான் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை காலையில் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு. 100 பேர் வேணுங்கன்னா, மினிமம் 100 பேர் வேணுங்கன்னா, இந்த பக்கம் 100 பேர் அந்த பக்கம் 100 பேர் வேணும்னா அது போட்டு முடிக்க 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஆகுனாரு. நான் பார்த்துக்கிறேன். வெள்ளிக்கிழமை மாலையில் மாநாட பார்க்க வந்த தம்பிகளை சேர் போடுங்கன்னு சொன்ன உடனே எல்லாம் ஆர்வமா ஆளுக்கு 10 சேரை போட்டு பாதியை நினைச்சாங்க. அப்புறம் சனிக்கிழமை காலையில் ஒரு 6 மணி 7 மணிக்கு பாதுகாப்பு படை பூமிநாதன் சொன்ன உடனே அவர் டீம் இறங்கி 1 மணி நேரத்தில் மொத்த சேரையும் போட்டு முடிச்சிட்டாங்க. சேர் போடுறது முக்கியம் இல்லை, மாநாடு முடிஞ்சிருச்சு. மாநாடு முடிஞ்ச பிறகு எந்த கட்சி